ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஷானுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆத்தென்டிக் ஃபுட்டு தாங்க. ஈஸியாக பண்ணிடலாம். ராகி களி. வாங்க எப்படி பண்ணிடலான்னு பார்க்கலாம். ராகி களிக்கு நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்தாலே போதுங்க, ஈஸியாக பண்ணிடலாம். நான் இந்த கொற்றால 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் மாவுக்கு 2 கப் தண்ணிங்கிற அளவில் 2 கப் மாவுக்கு 4 கப் அளவு தண்ணி நான் எடுத்திருக்கேன். மாவு முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு அது முதல்ல கரைச்சிக்கலாம். 2 கப் தண்ணி முதல்ல ஊற்றி நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சதுக்கப்புறம் இன்னொரு 2 கப் தண்ணி எடுத்து நம்ம எந்த குண்டால் செய்ய போகிறோமோ அந்த குண்டால் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா. இப்போ மாவு நல்லா கலரிக்கலாம். கலக்கி ஒரு ஓரமாக வச்சிட்டோம்னா நம்ம அடுத்தது ஒரு சட்டி எடுத்து அந்த சட்டியில் 2 கப் தண்ணி இருக்குல்ல, மீதம் இருக்கிற 2 கப் தண்ணி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது என் ஹஸ்பண்டோட பெரியம்மா என் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அவரோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ் கூட ராகி களி. நீங்கள் இந்த ராகி களியை நம்ம கீரை கடைசல், கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு அந்த மாதிரி எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி நல்லா கொதி வரட்டும். இதில் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு நல்லா கொதிக்க வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு கொதி வரணும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு எடுத்து இதில் ஊற்றி கிண்டிக்கலாம். மாவு ஊற்றிட்டோம். கை விடாமல் கிண்டணும். அதுதாங்க இதில் டாஸ்கே. நல்லா கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாகுதுன்ட்டு. ஸ்டார்டிங்கில் பார்க்க அந்த திட்டாக இருக்கும். அதை நம்ம கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விட்டோம்னா நல்லா சாஃப்டான பதத்துக்கு வந்துடும். ராகி களி இப்போ மாவாக இருக்கு இல்லையா, அதோட கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா டார்க்காக. அந்த அளவுக்கு நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள் கெட்டியாயிட்டே வந்துட்டுருக்கு. நல்லா கிண்டிக்கலாம். நான் கரண்டி வச்சு தாங்க கிண்டுறேன். உங்ககிட்ட இந்த மரக்கட்டை டைப்பில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வச்சு கிண்டினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா கெட்டியாகிட்டே வருது பாருங்கள். அப்படியே கலரும் சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள். நல்லா நம்ம கலக்கி விட்டோம்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்துடுங்க. சூப்பராக வெந்து வந்துடும். இதை நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். நல்லா இன்னுமே வெந்து வந்துடும். நம்ம கரண்டியில் எடுத்தோம்னா அது கீழே விழுகாது. அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும் இது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சுன்ட்டு. நல்லா வேகட்டும். வெந்துருச்சு பாருங்கள். நல்லா 10 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்துருச்சு களி. இதை நம்ம எப்படி வெந்துருச்சுன்னு செக் பண்ணுறதுன்னா, நம்ம தண்ணி தொட்டு களியை தொட்டி பார்த்தோம்னா நம்ம கையில் களி ஒட்டக்கூடாது. பார்த்தீங்களா, ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி இருந்தால் தான் களி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அதோட பாத்திரத்தில் மாற்றி உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா உருண்டை பிடிச்சி சுட சுட குழம்பு, கீரை கடைசல் அந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் கறி குழம்பு தான் வச்சுருக்கேன் வீட்டில். ஸோ அதனால தான் களி கிண்டி இருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.